ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் இந்தியன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அவங்க எந்த ஃபிலிம்லேயுமே நடிக்கலை. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போதைக்கு நயன்தாரா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அப்படிங்கிற மூவியில் மட்டும்தான் புக் ஆகியிருக்காங்க. ஆனால் பெருசளவில் அவங்க ஃபிலிமில் எதுவுமே இப்போ நடிக்கிறதா இல்லை. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்கின் கேர் அப்படிங்கிற ஒரு நயன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை இவங்க பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் பிஸ்னஸ்லேயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு. சரி, இப்போ நயன்தாராவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு குறைஞ்சது 200 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிறதா 2025 உள்ள கணக்குப்படி சொல்கிறாங்க. ஆக்ட்ரஸ் பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டேஜ் வரை தான் அவங்களால நடித்து ஹிட் ஆக முடியும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் ரொம்பவே க்ரோத் ஆகும். அதுக்கப்புறமா நயன்தாரா நிறைய வீடு வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போயஸ் கார்டனில் 30 கோடி மதிப்பில் ஒரு வீடு வாங்கியிருக்கதாட்டு வெளியில் வந்திருக்கு. அது ஒரு டைம்லலாம் நயன்தாராவை ரொம்பவே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே விமர்சிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணாலும் விமர்சித்தாங்க, லவ் பண்ணாலும் விமர்சித்தாங்க, பிள்ளைகளை தத்தெடுத்த போதும் விமர்சித்தாங்க. ஆனால் லாஸ்ட்டு ஒன்றே தான் லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களை பற்றி எவ்வளோ தூரம் அவதூறாகவும் கேவலமாகவும் பேசுகிறாங்களோ லாஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அது நயன்தாராவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.